ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கடாயிலேயே டேஸ்ட்டாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை முழு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. அடிச்சிட்டோம், இது இருக்கட்டும். 200 கிராம் பீன்ஸு, 2 கேரட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானோடனே முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டோம், இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. பீன்ஸு கேரட்டும் வதங்கின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, புளிக்காத தயிர் 1.5 குழிக்கரண்டி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை, பாதி வதங்கினா போதுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்டில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 2 பேத்துக்கு வருங்க. நான் ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நல்லா கலந்து விட்ட பிறகு வறுத்து வச்ச முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கடாயிலே வெஜிடபிள் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.